ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆடி பட்டம் விதப்புக்குங்கிற மாதிரி ஆடிக்காற்று வேப்பம்பழம்லாம் விழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வட்டம் காப்பு சரியில்லைங்க. பாருங்கள், மரத்தில் சடை சடையாக எப்பயும் பிடிக்கும். இந்த வட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கோடை மழை பெஞ்சிருந்துச்சுன்னா ஒரு வேளை நல்லா பிடிச்சிருக்குமோன்னு தெரில. ஆனி மாதம் கடைசியிலேருந்தே காற்றுல ஃபுல்லாக பிஞ்செல்லாம் விழுந்துருச்சு. இப்போ விழுகிற காய்களும் உதக்காயாக தான் விழுகுது. பழங்களோட திரட்சியாக இல்லை. உங்களுக்கு முத்துக்களும் நசுங்கிருது. அவ்வளோ உறுதித்தன்மை இல்லாமல் இருக்குது. பாருங்க, இவ்வளோ இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நாளைக்கு வேணால் காய் இருக்கும். வேப்பம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? நாங்கள் வேப்பம்பழம் சாப்பிட்லாம். சீசனல் ஃப்ரூட் இது ஒரு டேஸ்ட் தான் சாப்பிட்றதுக்கு. நாங்களும் வேப்பம்பழம்லாம் பிதுக்கி விதையெல்லாம் போட்டு முத்தெல்லாம் போட்டு காய வச்சுருக்கோம். என்ன ரேட்டுக்கு ஒரு கிலோ எவ்வளோ ரேட்டுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆடிப்பட்டம் மாதிரியே தைப்பட்டத்துலேயும் வேப்பமரம் காய்க்குதுங்க. அது ஒரு 3 வருஷமாக நாங்கள் ஒரு 2 கிலோவாவது வேப்ப முத்தை எங்கள் வீட்டுக்குள்ளே புறக்கியிருப்போம். இது எத்தனை வருஷமாக எந்த வருஷத்துலேருந்து இந்த மாறுதல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்க.